அண்ட சராசர ஈரேழு புவனங்களையும் சர்வ சகல சிருஷ்டிகளையும் பேதங்களற்ற உயிர் தோன்றல்களையும் படைத்து அருள் பாலிக்கும் ஈஸ்வர கடாட்சத்தின் திருவருள் துணை கொண்டு குருவருளாய் பரிணமித்து உலகப் பெரும் பரப்பை முழுமைப்படுத்தவும் செழுமைப்படுத்தவும் இறைவனால் நிர்ணயித்த அருள் அடியார்களே சித்தர்கள், மகான்கள், பாரவான்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள், முனி புங்கவர்கள் என்று படிநிலை வழியாக தொட்டு தொடர்ந்தவர்கள். புண்ணியம் வாய்ந்த பாரதத்தின் கண் கொம்முடிக்கோட்டை என்ற திருச்சேத்திரத்தில் ஜீவ சமாதியாய் நிலை கொண்டு மரபு வழி பெருநெறியாய் உலகை ஆசீர்வதிப்பவரே ஞான சர்க்குரு பூஜ்ய ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். ஞான திருக்கன்னி சப்த ரூபிணியாய் காட்சி தரும் கருணாசாகரி ஸ்ரீ வாலாம்பிகை என்ற ஞான தெய்வீக திருத்தாயை வணங்கி வணங்கி பூரணமயமான ஞானத்தை அம்பிகையின் அருளால் கைகொண்டு ஆனந்தமயமாய் வாழ்ந்தவர் பூஜ்ய ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். அந்த ஞான சர்க்குருவின் புகழ் பாடும் புண்ணிய ஒளிப்பேழையே உங்கள் கரங்களிலும் இதயங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்மசுத்தத்தோடு கேளுங்கள். தன் தவோ பலத்தால் சுயம் பிரகாச நித்யானந்த ஜோதியை உணர்ந்து உள்ளடங்கியவர் ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். தேகமென்ற ஆலயத்திற்குள் அழியாத பேரின்ப பெரு வைப்பை கண்டு கைதொழுது கரைந்து போனவர் ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். வாழையடி வாழையென வந்துதித்த மரபு வழி திருக்கூட்டத்தின் கனல் வண்ண காருண்ய ரகசியத்தை வாலாம்பிகையின் துணையால் அறிந்தவர் ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். அகரம் என்ற அக்ஷரத்திற்குள் அமரமாய் அமர்ந்து ஆதிக்கு சமமாய் ஜீவ சமாதி அடைந்தவர்கள் பூஜ்ய ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு என்று பரம்பரை பரம்பரையாய் அருள் வழங்குபவர்கள் ஸ்ரீ வாலை குருசுவாமிகள். எந்த மலரை நினைத்து கொண்டு மனோரஞ்சிதத்தை நுகர்ந்தாலும் அந்த மலரின் வாசம் வருவது போல் எந்த உருவை நினைத்து தியானித்தாலும் பரம்பொருளின் அருவ எல்லைக்குள் ஆத்மா பயணப்படும். இந்த அனுபவம் இந்த ஒளிப்பேழையை கேட்பதன் மூலம் உங்களுக்குள் ஏற்படும். எல்லா நாதங்களும் நாதாந்தம் என்ற நினைப்பற்ற எல்லைக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் ஞான சர்க்குருவின் சிந்தனையோடு இந்த ஒளிப்பேழையை கேட்கத் துவங்குங்கள். உங்கள் தேவைகளெல்லாம் நிறைவேறும், பாவங்கள் எல்லாம் பறந்தோடும். இந்த ஒளிப்பேழை ஸ்ரீ வாலை குருசுவாமிக்கு கவிதையாய் செய்யும் கவிதாஞ்சலி, இசை மனம் கமழும் இசையாஞ்சலி, இருதய மலர்களால் அர்ச்சிக்கும் புஷ்பாஞ்சலி, ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் சரணாஞ்சலி. ஸ்ரீ வாலை குருசுவாமிக்கு சரணாஞ்சலி. மேலும் ஸ்ரீ வாலை குருவின் பாடல்களை வாசிக்க சித்தர் ஞானக்கோவை என்ற திருநூலில் ஸ்ரீ வாலை குருசுவாமிகள் அருளிச் செய்த வாலை கும்மியை ஓதிப் பாருங்கள். பிறவி பயன் காட்டும் ஞான திறவுகோல் ஒளி மையமாய் அந்த நூலில் புதைந்து கிடக்கிறது. நம்பிக்கையோடு ஓதுங்கள். வாழ்வின் எல்லா வாசல்களும் திறக்கும். ஈசனே ஆசான் என்ற பூரண நினைப்போடு பாராயணம் செய்யுங்கள். மௌனமாய் தியானம் செய்யுங்கள். இறை சிந்தனையோடு கேட்கத் துவங்குங்கள். சகலமும் சித்தி பெறும். செம்பொருளாய் சிவநிதியாய் செங்கமல சேவடியாய் சிறந்துயர்ந்த சிவப்பொருளாய் சிரசமர்ந்த சிவமே போற்றி. ஐம்பூத பொருள் வடிவாய்
அகரமதில் கலந்தெழுந்த ஆதிவளர் தொடர் மரபே அருள் நந்தி பாதம் போற்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் என அழைத்தே அருளளித்த ஈரொளியின் பேரரசே எழில் மரபு திருமூலர் போற்றி. அம்மையாய் அத்தனாய் அருளொளி ஒலியான அகரமை திருத்தொடர் காளாங்கிநாதரே போற்றி. கருவிற்குள் கனலளித்து காத்தருளும் குருமரபை காட்டி வைத்து என இணைத்த போகநாதா போற்றி. அருவுருவாய் அருவாய் அவதரித்து அகம் நிறைந்து அக்ஷரமாய் அற்புதமாய் அனலளிக்கும் கொங்கணரே போற்றி. திருவடிகள் இதுவென்றே திடமளித்து இடம் சொன்ன தெய்வநெறி பெருமரபோன் சட்டநாதா போற்றி. அருள் உருவாய் அகவடிவாய் ஆதியெனும் பொருள் உணர்ந்தோர் அருள் வழியில் உதித்தெழுந்த வாலை குருவே போற்றி. ஸ்ரீ வாலை குருவே போற்றி. ஸ்ரீ வாலை குருவே போற்றி. காட்டாத பொருளை காட்டி காட்டாற்று வெள்ளத்திற்குள் மாட்டாது படியே என்னை மணிமன்றில் ஏற்றுவித்தே பூட்டிய பூட்டை திறக்கும் பூவென்ற சாவிக்குள்ளே சாட்சியாய் நிற்கும் ஞான வாலை குரு பாதம் போற்றி. காக்கின்ற பெருமானொன்றன் காலடி கமலம் தொட்டே பூக்கின்ற ஞான பூவின் புகழினை பாரோர்க்கெல்லாம் ஆக்கினான் அறிவை சொல்லும் அருளினை நல்கும் என்றன் பாக்கியம் நீரே வாலை பாதனே போற்றி போற்றி. முடிவினை அறிகின்ற முதலை முதலாக்கி வைக்கும் படிப்பினை எளியே உணர பார்த்தேனுள் பார்வை தந்தே நொடியினை யுகமாய் மாற்றும் நூதன குருவே சித்தர் அடிவந்த வாலை குருவே வள்ளலே அரசே போற்றி. குருவாகி என்றன் கண்ணுள் குறியான ஞானக் கனலை உருவாக்கி வைத்த ஆசான் உலக ஒளி மையம் தன்னில் திருவான முத்தொளி நீயே தெய்வமே வாலை குருவே அருள்